மேல் மாடியில் அறிவாலயத்தின் மேல் மாடியில் சிபி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. கீழ் மாடியில் காங்கிரஸோட கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது அவருடைய நிலைமை. அதிமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, எங்களுக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முதன்மையாக இருப்போம். இன்றைக்கி தான் சொன்னேன், காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் கூட்டணியில் அங்க வச்சால் கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள, கல்விக்கு நிதி கிடைக்கல, 100 நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே, எங்கே அழுத்தம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்துருக்குன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது.